கைவிடாத நேசர் இயேசு. பாடலை கூட நம்ம பாடுவோம். கூட பாடுங்க. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமுல்லையே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை கூட்டும் தேவன் அல்லவா. ஆமென் ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை கூட்டும் தேவன் அல்லவா. அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நன்மையே போஷிப்பது நிச்சயமல்லவா. என்றும் போஷிப்பது நிச்சயமல்லவா. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. பல வழிகள் திறந்ததுமே பாரில் நம்மை நடத்துவார். வாக்குமாற தேவன் அல்லவா. என்றும் வாக்குமாற தேவன் அல்லவா. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தேவன் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தேவன் அல்லவா. 1000 அற்புதங்கள் செய்பவர், நன்மைகளால் திருப்தியாக்குவார். தினம் நன்மைகளால் திருப்தியாக்குவார். கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவனே. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவனே. மரண பரியந்தமும் ஆதரித்து தாங்குவார், மனதுருகும் தேவன் அல்லவா. என்றும் தேவன் அல்லவா. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத தேவன் நமக்கு இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லை. அல்லேலூயா. கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. அல்லேலூயா. கைவிடாத தேவன் முடிவு பரிந்துமும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேவன் தாமே பாடல் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பதாக மீதியான நேரத்தை வார்த்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும்படியாய் சகோதரர் பாஸ்டர் கேள்வி கூட வார்த்தை நம்ம குடும்பத்தின் ஆஸ்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் முன்பாக அழைப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தர்மையான வீட்டு கூட்டம் நடத்தும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்.
பெறாலும் அருமையான தாயாரையும் அப்படியாக பிள்ளையும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு கூடுகை இது. ஆமென். அடிக்கடி நம்ம கேட்போம், ஒரு விசுவாசிக்கு சொந்தக்கார ஒரு விசுவாசி. ஆமென். ஆமென். ஹalleluya. எவ்வளவு நாளா பார்க்கல, எத்தனை வருடம் ஆயிடுச்சு, ஆனாலும் மீண்டும் அங்கே வரும்போது அடிக்கடி நம்ம பேசும்போது ஒரே சிறகுள்ள பறவைகள் ஒன்று கூடும்போது ஒரு மகத்தான ஒன்றா இருக்கும். ஹalleluya. அப்படியான காரியம் தான். ஏன்னா உங்கள் கருத்தும் எங்கள் கருத்தும் ஒன்றா இருக்கும்போது அங்கே தேவன் இருப்பார். கருத்துக்கள் மாற்றங்கள் இருக்கும்போது அங்கே தேவன் இருக்க முடியாது. ஹalleluya. உண்மைதான். உண்மையான நம்மளுடைய காரியம் என்னவா இருக்குதுன்னா தேவனை விசுவாசிப்பது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாய். ஆமென். உண்மை. அப்சல்யூட்லி. பரிசுத்த வேதாகமே நம்மளுடைய என்னவா இருக்குங்க, திட்டமா இருக்குது. ஹalleluya. இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான புத்தகமா இருக்குது. இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்குது. இதை தாண்டி நாம் வேற எதையும் என்ன பண்றது கிடையாது, ஃபாலோ பண்றது கிடையாது. அதனால உண்மையிலே இந்த இணைப்பு, இந்த கூடுகை அப்படின்றது ஒரு மகத்தான ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கூடுகிறோமோ அவர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்றார். ஹalleluya. எங்க அவர் நாமத்துல கூடினா அவர் வந்துடுறார். ஹalleluya. ஆமென். இங்க அவர் வந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. பிரைஸ் லார்ட். உண்மையிலே தேவன் இதுவரைக்கும் இந்த பூமியில நமக்காக கொடுத்த மகத்தான அன்பளிப்பு எதுன்னா அது இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஹalleluya. வேற எந்த ஒரு அன்பளிப்பும் நமக்கு போதுமானதா இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் நமக்கு போதுமான ஒன்றை அவர் வந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். ஹalleluya. பிரைஸ் லார்ட். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை படித்து நாம் அப்படியாக நாம் செய்திக்குள்ள கடந்து போகலாம். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட அதை வாசிக்கிறேன். ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே அவர் சொன்ன ஒரு முதலாவது காரியம், ஹalleluya, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன காரியம் என்னன்னா, பயப்படாதீர்கள். ஹalleluya. ஹalleluya. உண்மையிலே இன்னைக்கும் நமக்கு அதுதான் அவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோமா? ஹalleluya. ஆமென். தேவனை நமக்குள்ளாக உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அவர் நமக்கு அதுதான் சொல்றாரு, பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாரு பார்த்துக்கொள்வார். ஜெபித்து அப்படியாக செய்திக்குள்ள கடந்து போகும். கண்களை மூடுவோம். ஒரு சில நிமிடம் இரக்கத்தில் ஐசுமுள்ள எங்கள் தேவனாய் கர்த்தாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே இந்த சிறு கூடாரத்துக்குள்ளாக ஆண்டவரே இந்த சிறு ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியிலே தேவனே கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே, இவர்கள் 2 பேராக இங்க இருந்தார்கள் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஆண்டவரே ஒரு 7 பேராக மீண்டும் கூடி தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் இங்கே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஆமென். மகத்துவமுள்ள இயேசு என்ற நாமம் சொல்லும்போது ஆண்டவரே உள்ள இருக்கிற எல்லா இருளின் நாவிகளும் ஆண்டவரே, எல்லா நாசமோச காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே இருந்து ஆண்டவரே அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால் கர்த்தாவே இந்த வீடை ஒரு விசையாய் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த வீட்டிலே தேவன் தங்கி தாவரிக்கும்படியா, நீரே வீட்டின் தலைவராக ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இதோ செய்தியில் நீண்ட பயணத்தை செய்துள்ள எங்கள் தாயாரும் அருமையான சிறு பிள்ளையா இருந்த ஆண்டவரே, இதோ வாலிபனாக இம்மட்டுமா இந்த செய்திக்காக நின்று கொண்டிருக்கிறதான இந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா, ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. இதோ இந்த வீட்டு கூட்டத்தை எதற்காக வைத்தார்களோ அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்னவா இருக்கிறது என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்கி தாவரிக்கும்படியா, நீர் வழிநடத்தி செல்லும்படியா ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நீர் பார்த்துக் கொள்ளும்படியா சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்யும்படியா
நீரே பெரியவராக உயர்ந்தவராக எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கும்படியா மகத்தான பாதுபடி ஒப்பு கொடுக்கிறோம். மகத்தான ரட்சகரா ஜெயம் கொண்ட வல்லமுள்ள நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உண்மையிலே தேவன் நம்மத்திலே அப்படியாக உயிர்த்தெழுந்த போது நான் அப்படியே சப்ஜெக்ட்குள்ள போய் நான் தேவனுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நான் ரொம்ப நேரம் பேசும்போது கொஞ்ச நேரம் கேட்கு. ஏன்னா எல்லாருமே செய்தி தெரிஞ்சவங்க. ஹalleluya. செய்தி தெரியாதவங்க கிட்ட நான் பேசல. ஹalleluya. அவங்களாம் செய்தியில ஊர்னவங்க. பிள்ளையெல்லாம் பிறக்கும் போதே செய்தியில பிறந்தவனா இருக்காங்க. ஹalleluya. அதனால சிறு காரியத்தை உங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இணைப்புல இருக்க கூட ஒவ்வொருத்தரும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. செய்தி உண்மைப்பா கேளுங்க. இயேசு உயிரோடு எழுந்தபடினால பாருங்க, நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான பாடுகள் சிலுவையிலே மரணத்துக்கு பிறகு பாருங்க, சீஷர்கள் இந்த சிலுவையில் இயேசு அறையப்பட போது ஒரு கலக்கத்தோடு ஒரு கவலையோடு அவர் இருந்தாங்க. ஆமென் ஆமென். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து பேசிக்கொண்டே போகும்போது அவருக்குள்ள ஒரு கலக்கம் இருந்து கொண்டிருக்கு. ஹalleluya. ஏதோ ஒரு மனதில் தான் பேசிக்கொண்டு போறாங்க. ஹalleluya. பாருங்க, தேவனை பற்றி அவர் பேசிக்கொண்டு கஷ்டத்தோடு போகும்போது தேவன் வந்துறார். ஹalleluya. நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தோட அவர் போய் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆனா அவர் இயேசுவை பேசும்போது தேவன் அங்கே வராரு. ஆமென் ஆமென். ஹalleluya. பாருங்க, சீஷருடைய உள்ளம் கலங்கி கொண்டே இருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் தங்களை என்ன செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு பயத்தோடு இருந்தாங்களாம். ஹalleluya. உண்மைதான். அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க. பச்சை மரத்துக்கு இந்த பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு எப்பாடுகளோ. உண்மைதான். உண்மையிலே அப்படிதான் ஆயிடுச்சு. அவரை தூஷித்தவன் இனி உன்னை தூஷிக்க மாட்டானா? ஹalleluya. அவர் நீ வார்த்தைக்காக நிற்கும் போது கண்டிப்பா உன்னை தூஷித்து ஆகணும். ஹalleluya. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? என்னை உண்மையிலே விசுவாசிகள் என்ன பண்ணுவா? என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். ஹalleluya. அதுதான் நமக்கு விடப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. இப்போ இந்த கவலையோட கஷ்டத்தோட அவன் போகும்போது பாருங்க, சீஷர்கள் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அவர்கள் பயந்து கொண்டு ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள அவர்கள் அப்படியாக என்ன பண்றாங்களா? இருந்துட்டு இருக்காங்களாம். ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு. ராஜ்யத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாரு. நான் ராஜ்யத்துல நான் ஆளுகை செய்வேன்னு சொன்னாரு. நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. எல்லாமே சொல்லிட்டு கைவிட்ட நிலையில விட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு கவலையில உட்கார்ந்துங்கிறாங்க. புரியுதா நான் பேசுறது? சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட கவலைகள் இருக்கும். ஹalleluya. எவ்வளவு பாடுகள் சிறு வயது முதல் தொடங்கி இம்மட்டுமா, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கவலைகள். எந்த ஒரு உதவியுமே இல்லையே. எந்த ஒரு சொந்தக்காரங்க நமக்கு உதவி இல்லையே. எந்த ஒரு சபை விசுவாசம் நமக்கு உதவி இல்லையே. யாருமே நமக்கு உதவி தன்னந்தனியா இருக்கிற இல்ல நீ தன்னந்தனியா இல்ல, உன்னோட ஒருத்தர் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். உண்மையிலே தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் அங்க இருப்பாரு. ஆமென். அங்கதான் நீங்க நிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ ஒரு கலக்கத்தோடு பூட்டிக்கொண்ட அறையில அவர் அப்படியாக பயத்தோடு இருக்கும்போது பாருங்க, அங்கேதான் அவர் வருகிறார். ஹalleluya. பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவை பூட்டி கொண்டிருந்து உள்ள பயந்து உட்கார்ந்துக்கிறார். ஹalleluya. நீ எங்க பயந்து உட்கார்ந்தாலும் அவர் அங்க வருவார். ஹalleluya. ஹalleluya. நீ எந்த இடத்துல பயந்தாலும் யார் வருவா? இயேசு அங்க வருவார். நீ அவரை முழுமையா விசுவாசித்தா ஆமென். வேற எதுமே தேவை கிடையாது. ஆமென். அவர் மேல நீ முற்றிலுமான பற்றுதல் இருந்தா போதும். யாரும் உனக்கு அவசியம் கிடையாதுப்பா. தேவன் மாத்திரம் உன் பட்சமா இருந்தா போதும். அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிறவராய் இருக்கிறாரு. ஹalleluya. அவர் கூட்டிக் கொண்டு பயந்து உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அவருடைய இனிய பிரசன்னம். ஹalleluya. உள்ளே வந்து பயப்படாதீர்கள். ஹalleluya. இனிய பிரசன்னம் அவருடைய எல்லா பயத்தையும் நீக்கி போட்டதாம். ஹalleluya. தேவனை முற்றிலுமாக விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். யோவான் பத்ம தீவில இருக்கும்போது யோவான் பத்ம தீவில இருக்கும்போது
இயேசு கிறிஸ்துவை தரிசனம் செய்யும் போது பாருங்க, அவரை தரிசனம் செய்தவன் அவன் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விடுறான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 1:17-18 படிக்கிறோம், எடுக்க வேணாம், நாம படிச்ச வசனம் தான். அவரை நான் கண்டபோது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்து, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. நானே முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவராய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை நம்ம கிட்ட அவர் பேசுறாருங்க. அல்லேலூயா. பாருங்க, ஏன் அந்த பயம் வருகிறது? அல்லேலூயா. பாருங்க, அது வரைக்கும் இயேசு ஒரு சாதாரண மனிதனாக, ஜனங்களுக்கு மேபி ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனாக, பாருங்க, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு நெருக்கமா இருந்தவனுக்கு அந்த பயம் இருந்தது. உண்மைதான். அல்லேலூயா. அவனுக்கே கிட்ட இருந்தவனுக்கே பயம் இருந்தது. இன்னைக்கு நீ பாத்தியா அவர் நீ எங்க பார்த்த, நீ இப்படியா பாத்தியா? அவர் இன்று வார்த்தையாக தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மை. அவரை பாத்தியா, இறங்குனாரா, வந்தாரா? இல்ல இல்ல. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ நீ அங்கே நிற்க வேண்டியதா இருக்கு. உண்மை, உண்மை. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் அப்சல்யூட்லி உண்மை. அதுதான் முற்றிலுமானது உண்மை. பாருங்க, அதான் அப்சல்யூட். எஸ். இதை தாண்டி நீ ஒரு வேக்கனம் தரணும் அவசியமே கிடையாது. ஆமென். உன்னோட ஆமென். புரிந்து கொள்ளுதல் யாருங்க இங்க கேட்டா? உண்மைதான், உண்மைதான். புரிந்து கொள்ளுதல் எடுத்து குப்பையில போடு. உண்மை, உண்மை. என்ன புரிந்து கொள்ளுதல் சொல்றா அதுல நில்லு. ஆமென். எஸ், அப்சல்யூட்லி. வார்த்தை வியாக்கியானமா இருக்குது. ஆமென். அது இன்னும் வார்த்தையாக இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆமென். பாருங்க, வார்த்தை தேவனா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அவருடைய வார்த்தையின் பாகத்தை வைத்திருக்கிறார். எஸ், எஸ். ஆமென். நான் கேக்குறேன், இன்னைக்கு அந்த வார்த்தையின் பாகம் யாருங்கறா? தீர்க்கதரிசி சொல்றது அப்சல்யூட்டா இல்லையா? எஸ். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் தன்னுடைய வார்த்தையின் பாகத்தை வைத்திருக்கிறார் சொல்லும்போது இன்னைக்கு அது யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லல, செய்தியில படிக்கிறேன். நான் எல்லா காலங்களிலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட கிறிஸ்துவ படிக்கிறேன். இதுல ஒரு லைன் படிக்கிறேன், கவனிங்க எல்லாருமே. தேவன் அவருடைய வார்த்தையின் பாகத்தை வைத்திருக்கிறார், அதன் பிறகு அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். வார்த்தையின் பாகத்தை வைத்துவிட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஆமென். வார்த்தையான தீர்க்கதரிசனத்துக்கு வந்தது, அதை தீர்க்கதரிசியானவர் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை மக்கள் விசுவாசித்தனர். அதுவே தேவனுடைய செயலா இருக்கிறது என்றும் தன்னுடைய ஆவியினால் அசைவாடுகிறார் என்பதும் ஆகும். அப்ப ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்கும்போது தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் தன்னுடைய பாகத்தை வைத்து அனுப்புகிறார். ஆமென். தீர்க்கதரிசி தேவனுடைய பாகமா இருக்கிறார். ஆமென். ஆமென். தீர்க்கதரிசி இல்ல, இன்னைக்கு தீர்க்கதரிசிக்குள்ள கொடுக்கப்பட்ட அதே கிறிஸ்துவின் ஆவி ஆமென். இன்னைக்கு மனவாட்டியாக நமக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் பாகம் தான். ஆமென். ஹல்லேலூயா. உண்மைதான். முதலாவது அவர்தான் மனவாட்டி. ஆமென். அதுக்கப்புறம் தான் நம்ம தான். மனவாட்டி. அவர் நீ தனியா தூக்கி பேச முடியாது. உண்மை. சபை கலிஸ்டாங்க. தீர்க்கதரிசி மூலமா தான் சபை கலிக்கப்படுது. ஆமென். நீ தீர்க்கதரிசி எங்க ஓரமா தூக்கி வைக்கிறார்? உண்மைதான். உண்மைதான். சொல்றாருங்க பாருங்க. இப்பொழுது அவர் வேதாகமத்தை நிறைவேற்றும்படியாக, கவனிங்க நல்லா, தம்மை தாமே ஒரு மனுஷகுமாரனாக அடையாளப்படுத்திக் கொண்டதை பார்க்கிறோம். நினைவு கொள்ளுங்கள், அவர் பூமிக்கு வந்தபோது வெளியே உள்ள பொதுமக்கள் முன்பாக எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால் மனுஷகுமாரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்படிங்களா? அவர் 3 குமாரன் பேரில் வந்தார். மனுஷகுமாரன், தேவகுமாரன் மற்றும் தாவீது குமாரன். இப்பொழுது மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது அது ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஆமென். இது இல்லன்னு சொல்லுவியா? இல்லன்னு சொல்ல முடியும். மேபி நான் படிச்சா தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் படிங்க. லாஸ்ட் 3 லைன் படிங்க. நான் கூட படிச்சேன். லாஸ்ட் 3 லைன் படிங்கல. கர்த்தருடைய வார்த்தையானது தீர்க்கதரிசனத்துக்கு வருகிறது. அதை தீர்க்கதரிசியானவர் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை மக்கள் விசுவாசித்தனர். அதுவே தேவன் செயலில் இருக்கிறார் என்றும் தன்னுடைய ஆவியினால் அசைவாடுகிறார் என்பதாகும். அவர் 3 குமாரன் பேர் வந்தார். மனுஷகுமாரன், தேவகுமாரன் மற்றும் தாவீதின் குமாரன். இப்பொழுது மனுஷகுமாரன் என்ன காலத்துல பேசுறாரு? அவரு 62ல பேசியிருக்கிறாரு. எல்லா காலையிலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. 62ல பேசுறாரு. இப்பொழுதுனா 62 தானே? இப்பொழுதுன்னு சொல்றாரு. இப்பொழுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இப்பொழுது மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது அது ஒரு தீர்க்கதரிசி. வெளியில தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க.
நானே பேசுறேன். இன்னும் யெகோவா கொடு. இப்ப இதுல தீர்க்கதரிசின்னு சொல்லிட்ட பிறகு பாருங்க, இன்னும் யெகோவா எசேக்கியேலை அழைத்த போது அவரை ஒரு மனுஷகுமாரன் என்று அழைத்தார். ஆமென். தீர்க்கதரிசியாக மனிதனை யெகோவா அழைத்த போது அவரை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவும் தன்னை மனுஷகுமாரனாக அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதே மனுஷகுமாரனாக வெளிப்படும்படியாய் வரும்போது இன்னைக்கு ஒரு மனித சரீரத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். நீ அதுல சமரசம் ஆகல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. செய்தி அப்படிதான் இருக்குது. நீ எங்க எடுத்து வச்சாலும் அது இணையாத போதான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க சுத்தினாலும் நீ அங்கதான் வந்தாகணும். ஆமென். இதுக்கு முரணா நீ பேச முடியாது. அல்லேலூயா. உண்மைதான். பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்மத்திலே பாருங்க ஒரு குமாரனாக தேவகுமாரனாக காட்சியளிக்கும் போது அங்கே முற்றிலுமாக முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தலை பனியை போல வெண்மையாக இருக்கிறதையும் கண்கள் அக்கினி ஜுவாலையாக போன்று இருக்கிறதையும் அவன் பார்த்தான். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுடைய தேவனை பார்த்து அவனுக்குள்ளாக பயம் உண்டாகிச்சான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன், தேவ பிள்ளைகள் நாம் பயப்படக்கூடாது என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்தி பாருங்க, மரணத்தின் அதிபதியாக பிசாசை ஆமென். தன் மரணத்தினாலே ஜெயித்தார். ஆமென். இனி நீங்கள் மரணத்தை காணப்பட வேண்டியதில்லை என்று அல்லேலூயா Yes, yes. அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். நானே உயிர்த்ததும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மாத்திரம் கிடையாது, நமக்கு அதே வார்த்தை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசிக்கிறவன் என்ன சொன்னாரு? விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. செத்து போனா பிழைப்பு இல்ல, உனக்குள்ள உயிர்த்ததின் பலமை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த பிழைப்பா இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நமக்கு பயம் உண்டாக்கக்கூடிய காரியத்தை அவர் என்ன பண்ணார்னா எல்லாவற்றையும் அகற்றி போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பயமுறுத்தும் காரியத்தை எப்படி அவர் நம்மிலிருந்து தூக்கி போட்டார் என்று ஒரு காரியத்தை, சிறு காரியத்தின் மத்தியிலே நான் சொல்றேன். பாருங்க, அவர் பூமியில வரும்போது கிருபாதார பலியாய் அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்தார். ஆமென். நிவர்த்தி செய்து அவர் சொன்னாரு, நான் போய் வேறொரு தேற்றவாளனை நான் அனுப்புகிறேன். என் நாமத்தினாலே அந்த தேற்றவாளனை நான் என்ன பண்றேன்? அனுப்புறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லும் போது பாருங்க, திருநெல்வேலிங்க சொல்றாரு, இந்த தேற்றவாளன் அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆமென். இந்த தேற்றவாளன் பரிசுத்த ஆவியா இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியே பரிந்து பேசுறதா இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியே பரிந்து பேசுறதா இருக்குது. யார் இந்த பரிந்து பேசுகிறவர்? பரிந்து பேசுகிறவர் செய்கிறது என்ன? அவருக்குள்ளாக இரக்கம் உள்ளது. ஆமென். இந்த பரிசுத்த ஆவி என்ற பரிந்து பேசுறதுக்குள்ளாக இரக்கம் உள்ளது. இந்த இரக்கமுள்ள பரிசுத்த ஆவி உனக்காக என்ன செய்கிறது? கவனிங்க, நல்லா ஒரு ஆழமான காரியம். உண்மைதான். இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, கவனிங்க, அது உங்கள் ஸ்தானத்தில் நிற்கிறது. பரிசுத்த ஆவி உன் ஸ்தானத்துல வந்து நிக்குதான். ஏத்துக்க முடியுதா? எங்கேயாவது நீ அவ்வளவு பெரிய பரிசுத்த முடியவனா, இல்ல நான் அவ்வளவு பெரிய பரிசுத்த முடியவனா? இத சொன்னா ஏத்துப்பாங்களா? பரிசுத்த ஆவி என் ஸ்தானத்துல போய் நிக்குதான். ஆமென். Thank you Jesus. அல்லேலூயா. பா, தேவனை விசுவாசிப்பது மாத்திரம் தான் இது புரியும். உண்மைதான். மத்தவங்களுக்கு புரியாது. ஒரு பாகத்துக்கு தான் புரியும். ஆமா, கிறிஸ்துவின் பாகத்துக்கு அவசரம், கிறிஸ்துவின் பாகத்துக்கு தான் இது புரியும். அதான் போய் சேரும் கரெக்டா. கிறிஸ்துவின் தன்மைகளுக்கு தான் அது புரியும். ஆமா. மத்த யாருக்கும் புரியாது. தெரியாது. பரிசுத்த ஆவி உன்னின் ஸ்தானத்தில் அது போய் நின்று நீ செய்யக்கூடாத காரியங்களை ஆமென். செய்கிறது. ஆமென். இயேசுவே, ஏதோ ஒரு சிறு ஜெபத்தை நீ ஏறெடுக்கும் போது உன்னால கேட்க முடியாத காரியங்களை, நீ செய்ய முடியாத காரியங்களை பரிசுத்த ஆவி உனக்காக கேட்டுக்குது. ஹalleluya. ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதுக்காக நீ ஜெபம் பண்ணாம இருந்திருக்கியா? அதுக்காக வேற வாசிக்காம செய்தி வாசிக்காம இருக்க முடியுமா? இல்ல இல்ல இல்ல. அல்லேலூயா. உன் விசுவாசத்துல நீ நிற்கும்போது தான் அது உனக்கு உதவி செய்யும். ஆமென். உன் விசுவாசம் இல்லாத பட்சத்துல அது உதவி செய்ய அவசியமே இல்ல. ஆமென். அல்லேலூயா. இது சொல்ற அர்த்தம் கவனிங்களா? பரிசுத்த ஆவி என்பது என்ன என்ற செய்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அது உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக, அதுவே உங்கள் நீதியாக, அதுவே உங்களுக்கு சுகம் அளிக்கிறதாக, அதுவே உங்கள் ஜீவனாக, அதுவே உங்கள் உயிர்த்தெழுதலாக உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ அது எல்லாமே அதுவாக இருக்கிறது. எதுவாக இருக்கிறது?
பரிசுத்தாவியாக அந்த பரிந்து பேசுகிறாக அது இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னும் நாம் அறியாமைனால, இன்னும் நாம் அதை சரியான புரிந்து கொள்வது இல்லாதனால எதேதோ பேசினுக்கிறோம், எதேதோ செஞ்சுருக்கிறோம், எதேதோ சொல்றோம். மனுஷனுடைய கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு பிளான் போட்டு இது இப்படியா இருக்கணும்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைதான். அவன் மனுஷியமா அவனோட வாழ்க்கைக்கு இருக்கிற பிளான் மட்டும் கிடையாது, வேதத்தை அப்படி பொருத்திட்டான். வேதம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிறான். எப்படி? இது ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லுது, இவன் ஒரு பேட்டர்ல பேசுகிறான். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சொல்றது பாருங்கள், அது அதிக விவரங்களுக்கு சென்று அதை தெளிவுபடுத்தி காண்பிக்க முடியும். அது அந்த பரிசுத்தாவி, அந்த பரிந்து பேசுகிறவர் எவ்வாறு நமது அறியாமைக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் அறியாமையினால் ஒன்றுக்கு தடுமாறி விடும் பொழுது பரிசுத்தாவி நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் அங்கே நின்று கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் வழக்காடி கொண்டிருக்கிறார். உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்யற தவறுக்காக, நான் செய்யற தவறுக்காக பரிசுத்தாவியாக நின்று கொண்டு வழக்காடி கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவி வழக்காடுதா, இயேசு வழக்காடுறாரா? பரிசுத்தாவி. அல்லேலூயா. இதுலயே குழப்பமா இருப்பாங்க. பாருங்க, அவர் அங்க நின்று கொண்டு நமக்காக கெஞ்சுகிறார். ஆமென். உனக்காக கெஞ்சுகிறார் அவரு பரிசுத்தாவி. அல்லேலூயா. கெஞ்சணும் அவசியம் இல்லை. நீ வித்தாக தேவனுடைய குமாராக குமாரத்திலா உன்னை தெரிந்து கொண்டதுக்காக, நீ அவர் மீது வைத்த சிறு விசுவாசத்துக்காக அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்காத, நீ பாதுகாக்கப்பட்ட, நீ ப்ரொடெக்டடா இருக்கிற, நீ சேஃபா நடந்து செல்ல, இன்னும் இல்ல, அதெல்லாம் நீ செய்யல, யாரோ ஒருத்தர் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன் கண்களுக்கு தெரியாம அதை செய்து கொண்டிருக்கிறார். நீ நினைச்சிருக்கிற நானா ப்ரொடெக்டடா போறேன், நானா சேஃபா இருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன், நான் என்னையே நான் பாதுகாக்க இல்ல. அது செய்வதெல்லாம் பரிசுத்தாவி. ஆமென். அது எல்லாவற்றையும் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நமக்குள் இருக்கும் அந்த பரிசுத்தாவி நமக்காக கெஞ்சி வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வாக்குக்களாகாத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதுதான் பரிசுத்தாவி. பாருங்க, இன்னைக்கு ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும் போது சொல்றாரு, ஒருவேளை நீ ஒரு சிறு குழந்தை போல நடந்து கொள்ளலாம். மேபி 60 வயசு இருக்கலாம், உனக்கு 70 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம். ஆனாலும் நீ எப்படி நடந்துப்ப? பூமியில இருக்கும்போது குழந்தை போல நடந்துப்ப. சொன்னதே சொல்லுவேன், மாத்தி மாத்தி சொல்லுவேன், திருப்பி திருப்பி பேசுவேன், இது தெரியாத ஒன்று ஏதோ வளருவேன். அது எப்படி இது பாக்குறதுக்கு குழந்தை போல இருக்குது, ஒரு சின்ன பிள்ளை போல இருக்குது. ஒரு சிறு பிள்ளைகளை போல நாம் நடந்து கொள்கிறோம். பாருங்க, நாம் சத்துருக்கள் நிறைந்ததும், பாவம் நிறைந்ததும், கண்ணி நிறைந்ததும், மற்றெல்லாம் நிறைந்ததுமான அந்தகார உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரா, ஒரு கிறிஸ்துவ ஜீவத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு அது பயமாய் உள்ளது. சொல்றார், ஓ கிறிஸ்துவின் ஜீவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நான் நடக்க முயற்சி செய்யும் போது அப்படி எனக்கு பயம் கொண்டு வருது. உண்மை உண்மை. அல்லேலூயா. சொல்றாரு, பாருங்க, நீங்க பயம் எனக்கு உள்ளது, அதை செய்ய எனக்கு பயமாய் உள்ளது. ஆனால் பரிசுத்தாவி பரிந்து பேசுறவங்க வந்து பயப்படாதிருங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். பரிசுத்தாவி உனக்கு சொல்றது அதுதான். இன்னைக்கு பயப்படாதிருங்கள். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமது சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்குது, அவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார், அவர் உன் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சமயங்களிலும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக குழப்பங்கள் இருக்கு. தீர்க்கதரிசன செய்தி வாசிக்கும் போது எதை எங்க போய் ஃபிக்ஸ் பண்ண தெரியாம ஏதோ வளர்ந்துக்கிறோம். சொல்றாரு, பரிசுத்தாவி பத்தி பேசும்போது, பரிந்து பத்தி பேசும்போது சொல்றாரு, பாருங்கள், அது எவ்வளவு தேவனுக்கு நன்றி உள்ளதை நாம் செலுத்த வேண்டியதா இருக்கு. அதுவே முத்திரையாக, அதுவே அடையாளமாக, அதுவே ஜீவனுள்ள ஆவியாக, அதுவே பரலோகத்தின் தேவனாக, அதுவே தேவனாக, அதுவே ஜீவனாக, அதுவே பரிந்து பேசுகிறாங்க. அவர் என்னவா இருக்கிறார் என்று பாருங்கள். விளக்கம் கொடுக்க முடியுமா? எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, எல்லாம் செஞ்சது அவர்தான். அவரே வந்தாரு, அவரே செஞ்சாரு, அவரே முடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட நீ செய்து ஒண்ணும் கிடையாது.
நீ உன் பாகம் அது மாத்திரம், அவர் விசுவாசிக்கிறது மாத்திரம். உண்மை உண்மை. சொன்னதை ஆமென் போட்டு போயினே இரு. அவ்வளவுதான். உண்மைதான். ஆராயாத. உண்மை 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 உண்மை. நீ ஒரு விலகம் தராத. ஆமென். நீ ஒரு புது விசுவாசத்தை கொண்டு வராத. கொண்டு வரக்கூடாது. எஸ். இதுல என்ன சொல்லுதோ அதை விசுவாசத்தை கடந்து போயினே உண்மை உண்மை. ஆமென். பாருங்க, செய்தியோட நாம் எந்த விதமான முரண்பாடு கொண்டு வரக்கூடாது. உண்மை உண்மை. வார்த்தையில கொண்டு வந்தாலும் சரி, ஜீவியத்துல கொண்டு வந்தாலும் சரி, ஆமென். அது மோசமான நிலை கொண்டு உண்மை உண்மை. ஹalleluya 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 ஹalleluya. நேத்து பேசின செய்தி கேட்டேன், சண்டே காலையில பேசின செய்தி. பாருங்க, தேவன் அவருடைய ஆழத்தை கெடுத்தால் அவர் என்ன பண்ணுவாராம்? ஹalleluya, உன்னை கெடுத்துட்டு வராங்க. உண்மைதான். எது தேவன் உன் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. ஆமென். அதை நீ கெடுத்தா உன்னை கெடுத்துடுவார். உண்மைதான். நீ முற்றிலுமா அழிந்து போய்டுவ. ஆமென் ஆமென். நாம் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காம இந்த சரீரத்தின் சிந்தை, இந்த சரீரத்தின் எல்லா அவயங்களும், இதயம், எல்லா எண்ணங்களும், சிந்தைகளும் எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஹalleluya. உண்மையிலே அதை கெடுத்தா அவர் கெடுக்கிறேன்னு சொல்லுகிறாரு. உண்மைதான். ஜாக்கிரதையா நடந்து போங்க. உண்மை உண்மை உண்மை. எல்லாவற்றிலும் தேவனை நீங்க முன்பாக வச்சு நடந்து போங்க. ஆமென். ஆமென். பாருங்க, உலகத்தோடு இணைந்து ஓடிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை இப்பொழுது நாம் பசுத்தாவை பெற்றுக்கொண்டு மறிந்து பேசுற என்னோடு இருக்கிறார், இப்படியாக தேவன் என்னோடு எல்லாமே சொல்றோம். ஆனால் நாம் உலகத்தோடு அப்படியாக இணைந்து சொல்றாரு, சல்லாபம் செய்து கொண்டு தூதர்களை காணவும் அற்புதங்கள் நடக்கவும் எதிர்பார்ப்பது எப்படி? உண்மை. உலகத்தோட நீ வாழ்வ, தேவதூதனே புரிந்து கொள்ள, தேவதூதனே காண நினைப்ப, தேவனும் உனக்கு வெளிக்கொண்டு நினைப்ப, உலகத்திலேயும் ஜீவித்துக் கொண்டிருப்ப. எப்படி அது நடக்கும்? ஹalleluya சொல்றாருங்க. அது தேவனுடைய திட்டத்துக்கு அப்பாற்பட்டது. பாருங்க, முதலாவது உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்கள். வீட்டை இந்த சுத்தப்படுத்துற அழகா சுத்தப்படுத்த, அழகா புது வீடு அழகா வச்சிருக்காங்க. வீட்டை சுத்தப்படுத்தணுமா? இல்ல, நம்ம எதை சொல்றாருங்க? ஹalleluya, உன்னை முற்றிலுமாக சுத்தப்படுத்து. ஹalleluya, உன் வீட்டை முற்றிலும் சுத்தப்படுத்து, உன் பழக்க வழக்கங்களை சுத்தப்படுத்து, உலகத்தின் காரியங்களை அகற்றி எல்லாவற்றையும் சுத்தப்படுத்து. பாருங்க, அந்த காலத்துல இருந்து பேசுறாரு. சீட்டு, கச்சேரி, சினிமா, டிராமா, இது எல்லாத்தையும் போட்டு விழுந்து போனோம்னா இருந்தாங்க. உலகத்தோடு தொடர்பு கொண்ட எல்லாவற்றையும் ஒழித்து போடு. வேர்ல்டோட எதெல்லாம் உன்னை இணைச்சிருக்குதோ, உலகத்தோட எதெல்லாம் உன்னை ரொம்ப சம்பாஷப்படுத்துதோ எல்லாவற்றையும் கட் பண்ணி தூக்கி போடு. ஹalleluya, அது எல்லாவற்றையும் கட் பண்ணி தூக்கி போடு. ஆயத்தப்படுங்கள். ஹalleluya, ஒரு தேவதூதன் நீ பர்சனலா சந்திக்கிறத ஆயத்தப்படு. இன்னைக்கோ தேவதூதன் வருவாரா? அது உனக்கு பிடிக்கல, நீ தான் எல்லாத்தையும் புடிச்சிருக்க. எஸ் எஸ், அதெல்லாம் உனக்கு பிடிக்கல, நீ தான் அதை பிடிச்சு வச்சிருக்க. எப்போ ஹalleluya. பாருங்க, தீர்க்கதரிசி கண்ட அதே தேவதூதனை நீ காண முடியாதா? கண்டிப்பா காணலாம். முடியும். உன்ன ஒரு நீ ஒரு தேவனுடைய கிறிஸ்துவின் பாகமா இருக்கிறன்னு சொல்லியாச்சு, நீ தேவனுடைய தன்மையில இருக்கன்னு சொல்லியாச்சு. என்ன சொன்னா, நீ கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்ற, நீ பார்க்க முடியாதா? பிலிப்பால் பாக்குறாரு. பாக்குற எப்படி பாக்குற? நிறைய இருக்குதுப்பா, நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில ஏன் பார்க்க முடியாது? கண்டிப்பா முடியும். அநேக காரியங்களை நாம் மிஸ் பண்ணி போயிடுறோம். உண்மை உண்மை. தேவதூதனின் வார்த்தையில பார்க்க முடியும். ஆமென். லெட்டர்லாவும் பார்க்க முடியும். பாருங்க, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று நீ சரியாய் ஜீவிக்கும் போது உண்மையிலே தேவதூதன் வந்து உனக்கு சொல்வார். ஆமென். ஹalleluya. பயப்படாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எஸ். நேரங்களில் தேவதூதர்களையும் உபசரிப்பது உண்டு. ஆமென். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வார்த்தையை வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. ஆமென். இன்னைக்கு இதை தாண்டி ஒரு விளக்கமோ, இதை தாண்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்த விதமான காரியமும் நமக்கு தேவை கிடையாது. ஆமென். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு வார்த்தை நிறைவை பெற்ற ஜனங்களா இருக்கணும் நமக்கு. எஸ் எஸ் எஸ். வார்த்தை நிறைவுன்னு சொல்லும்போது நீ எதற்காக நின்று அழுகணும்னு அவசியம் கிடையாது. ஹalleluya. வார்த்தை உனக்கு எல்லாவற்றையும் செய்ததா இருக்கு. ஆமென். ஹalleluya. அவர் எனக்கு உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று செய்தி நமக்கு சொல்லுது. உண்மை உண்மை உண்மை. எல்லாவற்றும் முடிந்த ஒரு நேரத்துல தருணத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் எங்கேயோ சுற்றி ஏதோ ஒரு நிலைக்கு தன்னை அப்படியாக அசுத்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஹalleluya. இன்னைக்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டார்னு சொல்லும்போது அதற்கான ஜீவியத்தை நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடமையில இருக்கு. உலகம் போற போக்குலையும் நாம் அதோடு சேர்ந்து போய்கொண்டிருப்போம் என்றால்
அல்லேலூயா. ஹalleluya. தேவனால் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எஸ். அல்லேலூயா. எஸ். உண்மையிலே அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் இன்னைக்கு மனவாட்டி குறித்தான ஒன்றா இருக்கு. உண்மையிலே அவர் பாருங்க, அந்த மகத்தான தேவன் மனவாட்டிக்கு தன்னை முற்றிலுமாக வெளிப்படுத்தும்படியாதான் இது எல்லாவற்றையும் செய்தார். ஆமென். ஆதியில அவர் தொடங்கினாரு, முடிவுல மனவாட்டி அதை முடிக்கிறார். ஹalleluya. ஆதி அவரா இருந்தாரு, அந்தம் நாமளா உண்மை. ஆல்பா அவரா இருந்தாரு, ஒமேகா நாமளா இருக்கோம். ஆமென். ஆமென். துவக்கம் அவரா இருந்தாரு, முடிவு நாமளா இருக்கோம். எஸ் ஆமென். இன்னைக்கு திரும்பி அவரை நீ எதிர்பார்த்தா உன் மேல விழுந்த காரியம் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு மனவாட்டி தான் இந்த ஓட்டத்தை முடிக்கிறான்னு சொல்லும்போது, அப்ப திரும்பி நீ அவருக்காக எதிர்பார்த்து இன்னும் வருவாரோ, இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ கடத்தி, இன்னும் 10 சந்ததிகள் வந்த பிறகுதான் நீ என்ன பண்ணுவ? ஏத்துப்ப போலுக்குது. தலை வரலன்னா முண்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். ஒரு மகத்தான விஷயம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் கடந்து போகும், எதற்காகவும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. வார்த்தை நம் பட்சமாய் நின்று கொண்டிருக்கு. அல்லேலூயா. வார்த்தை பெற்றுக்கொண்ட பாருங்க, பழைய பாட்டுல நிறைய பேர் அப்படியாக பயந்தாங்க. எல்லா இடத்துலயும் தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் அந்த தேவனுடைய பிள்ளை குமாரத்தோட வாழ்க்கையில அவர் அப்படியாக சோர்ந்து போன நேரத்துல தன்னை வெளிப்படுத்தி அங்கே தேவன் ஒரு மகத்தான காரியத்தை ஒரு பிரச்சனத்துக்குள்ள கொண்டு சென்றார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் தொல்லைகளுக்கும் தேவன் ஒரு சரி கட்டுதலை வைத்திருக்கிறார். மேபி நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், மேபி அநேக எதிர்காலத்தின் வாழ்க்கை என்னவா இருக்குன்றத கூட நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் கருத்துல வச்சு ஏற்கனவே அவர் கருத்துல தான் இருக்குது. உன் எதிர்காலம் கருத்துல இருக்குது. அல்லேலூயா. அதை மட்டும் நீ விசுவாசி, நேர்த்தியா கொண்டு செல்வார். நீ எந்த பிளானும் போடாது. இந்த பிளான் அந்த பிளான் இல்ல அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, அதன்படி போடணும். அல்லேலூயா. கர்த்தர் சரியா உன்னை வழி நடத்தி நீ போக வேண்டிய இடத்தை அவர் அனுப்புவார். போக வேண்டிய இடத்துல உன்னை நிற்க வைப்பார். அல்லேலூயா. நீயா ஒன்னு போட்டா அது மேபி தடுமாறலாம். நீயா ஒரு விஷயத்தை பண்ணினா மேபி அது விழுந்து போகலாம், தோல்வியில போகலாம். தேவன் உனக்கு கொடுத்த தோல்வி ஆகாசம். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதமா இருக்கும், சாபமா இருக்காது. ஆனா தேவனிடத்துல வராது எல்லாமே என்னவா இருக்கும்? சாபமா இருக்கும். எப்பவுமே அது நினைவில் வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை நான் கர்த்தராகிய இயேசுவின் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மனவாட்டி சபையின் சார்பாக நான் இப்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God bless you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yes. மெய்யாகவே உங்களுடைய மேய்ப்பர் கையில் அவர்கள் சொல்லும் போது முடிச்சுட்டு வாப்பா கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா மெய்யாகவே உங்களுடைய மேய்ப்பர் சொன்னது போல இன்றைக்கு எங்க போனாலும் ஏன் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை பேச மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உண்மையாகவே அதுக்கு சரியான ஒரு பதில் ஐயா கொடுத்தாரு இன்னைக்கு பாஸ்டர் ஐயா. இன்றைக்கு நீ யார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ யார்? 2 நிமிஷம் ஐயா சும்மா இருப்பா, அவர் திரும்ப பாருங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிற பாத்தியா, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஒரு இவ்வளவு அருமையா விளக்குனாரு. நீங்க இன்னைக்கு ஒரு இன்னும் நான் சொல்ல போனேன்னா, இப்படி ஒரு குடும்பம் இன்னைக்கு தேவன் வச்சிருக்காருன்னா இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். எப்படிப்பட்ட குடும்பம்? வேதத்துல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு குழந்தை இல்லாத தம்பதியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, ஏன் ஒரு விதவை தாயும்
பிறப்பிலிருந்து ஒரு ஒரு 27 வருஷமா ஒரு கணவர் இல்லாம ஒரு மகனை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஒரு தாய், ஒரு விதவை தாய், சரிங்களா? ஏன் நம்மளுக்கு இத்தனை இந்த மாதிரி ஒரு நபர்களை இந்த நாளில் தேவன் நம்மளுக்கு ஏன் கொடுத்தாருன்னா, பாருங்க, அநேக சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விடோக்களுக்கு சபை உதவி செய்யும். உண்மைங்களா? ஸ்தாபன சபையெல்லாம் பார்த்துக்கிறோம், செய்தி சபையில கூட பண்றாங்க, உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வயதான தாயும் ஒரு வாலிப பையனும் ஏன் இன்னைக்கு இந்த செய்தியில இன்னைக்கு ஏன் வந்துக்கிறாங்கன்றத ஒருத்தரும் மேட்ச் பண்ணி இந்த சம்பவங்களை யாரும் பேச மாட்டாங்க. இப்ப நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கு நம்முடைய தாயார ஒரு ஐயோ பாம்பா சகோதரி, இந்த புள்ளைய வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்க விதவுப்பா, அவங்களால ஒரு கணவர் இல்லாம எப்படி இந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க, எப்படி இப்படி ஒரு வேலை கிடைச்சது, எப்படி இப்படி எல்லாம் உயர்த்துறாங்க, இதை மாம்சமா பார்ப்பாங்களே தவிர இல்ல இல்ல அதை பார்க்கறதுக்காக தேவன் உங்களை இப்படி வச்சிருக்குல்ல. இந்த வயதான தாயாரும் இந்த வாலிப பையனும் இது வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிதாவின் ஏற்பாட்டில் சூலமியாவும் எலியாவும் வைத்தார் தேவன். புதிய ஏற்பாட்டில் யாரை வைத்தார்? அங்கேயும் ஒரு 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 விதவை தாயாரும் ஒரு வாலிபனையும் வைத்தார். நாயின் விதவையுடைய மகன். பாருங்க, அங்கேயும் ஒரு ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஒரு தாயும் ஒரு விதவை மகனையும் வைக்கிறாரு. அதே போல ஒரு சகோதரி தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய பெண் பிள்ளைக்காக இயேசுவிடத்தில் வந்து உதவி கேட்பாங்க. இது புதிய ஏற்பாட்டின் குமாரத்துவத்தின் ஏற்பாட்டின் ஒரு காலம். பிதாவின் ஏற்பாட்டின் காலத்துல சூலமியாவும் எலியாவும் வச்சாரு. குமாரத்துவத்துல யார் வச்சாரு? ஒரு நாயின் விதவையுடைய மகனும் அல்லது அந்த கிரேக்க ஸ்திரீ தானே அவங்க, அந்த ஒரு ஒரு விதவை தாயும் அந்த மகளை வைத்தாங்க. பரிசுத்தாவின் ஏற்பாட்டில் நம்முடைய தீர்க்கதரிசி காலத்துல ஜெபிமாலையும் அவருடைய மகனையும் வைத்தார். அப்போது என்றால் இன்றைக்கு விட்டுருவாரா? சூலமியா சகோதரியும் சாரிபாத் சகோதரியும் வச்ச நோக்கம் என்னன்னா, அவங்க சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்க, அதுக்காக எதையாவது அனுப்பல. புரியுதுங்களா? அங்க எதுக்காக அனுப்பிச்சாரு? தீர்க்கதரிசியை விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அங்க இருக்கிறாங்கன்றத அனுப்பிச்சாரு. புதிய ஏற்பாட்டிலே குமாரனுடைய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளலாம்ன்றதுக்காக இயேசு கிட்ட அனுப்பிச்சாரு. இயேசு கிட்ட வந்தாங்க. நம்முடைய தீர்க்கதரிசி பரிசுத்தாவின் ஏற்பாட்டிலே அதே போல ஒரு ஜெபிமாலையும் ஒரு ஜெபிமாலுடைய மகனையும் அவர் வைத்து நிரூபித்தார். எதற்காக? ஒரு தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ற ஒரு ஜனங்களாக. அப்போ இன்னைக்கு நம்முடைய தாயும் தாயோடைய மகனும் இன்னைக்கு வச்சிருக்காருன்னா காரணம் என்ன? இந்த கதாபாத்திரங்கள் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது போல இந்த ஒரு தாயும் மகனும் தேவன் இங்கே வைத்திருக்கிறார். இங்க ஏன் இவங்க வச்சிருக்காருன்னா பாருங்க, இவங்களும் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் அவர்களை விசுவாசிக்கும்படியாக, அவர்களுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தும்படியாக, இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கணவனை இழந்து ஒரு விதவையாக இருந்து எனக்கு அன்றைக்கு சாரிபாத் சகோதரியை போஷித்த அதே எலியாவின் ஆவி இன்றைக்கு வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற எலியாவின் ஆவியுடைய அதே தேவனுடைய வார்த்தை இப்போது எங்கள் மத்தியிலே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உதாரணம் தான் இந்த 2 பேர் தேவன் கோவில வைத்திருக்கிறார். உண்மைங்களா? உங்களை வாழ வைக்கிறது எது? தேவனோட ஆவிதான். மாம்சம் எல்லாரும் நடத்தலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்களை தேவன் வச்சிருக்காரு. பாத்தியா? உண்மையிலே எங்க கண்களுக்கு தெரிகிற ஒரு சாரிபாத் சகோதரி, என் கண்களுக்கு தெரிகிற ஒரு ஜமீமால், எங்களுக்கு கண்ணுக்கு இந்த நாட்கள் எங்களுக்கு இருக்கிற என் அருமை தாயா, என் அருமை சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு எங்கள் அதிகமாக பாஸ்டர் சொன்னது போல வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் போது இந்த எதுக்காக உங்களை தேவன் இப்படி வைத்திருக்கிறார்? எதுக்காக தேவன் உங்களை வைத்திருக்கிறார்? ஏன் உங்க பிள்ளை இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு? காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த இத்தனை 27 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், தொல்லைகள், துன்பங்கள் இன்றைக்கு இந்த நாளுக்குரிய
தீர்க்கதரிசி இந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்க செய்தில இருந்தது அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இன்றைக்கு ஸ்டில் நவ் இந்த ரெவலேஷன் பெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய தீர்க்கதரிசி சரீரத்தில் இடைப்பட்ட அதே மனுஷகுமாரனுடைய ஊழியமானது நம்முடைய தீர்க்கதரிசி வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாச அடிப்படையில் இந்த செய்தி இப்போது பேசும்போது இன்றைக்கு அதே எலியாவின் ஆவி இங்கு வந்திருக்கு. அதே எலியாவின் ஆவி இந்த வீட்டிற்கு இப்போது வந்திருக்கிறது. இதன் பிறகு நீங்க இன்னும் அதிகமா ஜெபித்து உண்மையாகவே தேவன் ஏதோ நோக்கத்துக்காக உங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு சாரிபார் சகோதரியாகவும் ஜெமிமாலாவும் தாயாரை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் உண்மையை நன்றி செலுத்தலாம். சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள். உண்மையாவே சாரிபார் சகோதரி பயந்திருந்தான், ஜெமிமால் பயந்திருந்தா. தன் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, தான் சத்தா கூட பரவாயில்ல, தன் பிள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு அதே எண்ணத்தோடு நம்முடைய தாயம் ஏன் போனா போதுக்குத இந்த பையன் எப்படியாவது ஒரு ஆண்டவருக்குள்ள வளர்க்கும். உண்மைங்களா? இத்தனை நாள் என் ஜீவனை புடிச்சு வச்சது காரணம் என்ன? நான் வயசாச்சு, 60 வயசு மேல ஆகுது. எனக்கு என்ன பிரதர், என் மகன் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனைவி கிடைக்கணும், அவன் ஊழியத்துல ஒரு ஊழியக்காரன் ஆகணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு விதவை தாயோடைய ஒரு எண்ணமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணம் உண்மையாகவேமா நீங்க எங்களை சந்திக்காம இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் ஏன் தேவன் இங்கே எங்களை கொண்டு வந்தார்னா உண்மையாக அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்கிற சாரிபார் சகோதரி அது நீங்க தான். நாங்க அவங்கள பார்த்தது இல்லை, நாங்க ஜெமிமாலை பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை நாங்க பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நீங்கள் தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அது தேவனுக்கே கொடுக்கிறது. இந்த வீட்டிலே தீர்க்க செய்தி ஓடட்டும், அது தேவனுடைய சத்தம் இன்னைக்கு டைம் ஓடட்டும். அது ஓடும்போது ஓட அந்த பயமே இருக்காது. ஏன்னா வீட்டுக்குள்ள கூட்டி வச்சிருந்தேன்னா பயம் இருக்கும். இல்ல, செய்தி உள்ள கொண்டு வாங்க, அந்த சத்தத்தை கேட்க விடுங்க. வீட்டுல இதெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க, சரிங்களா? அதே சொல்லி பண்ணுங்க. அன்றைக்கு சாரிபார் சகோதரியை போஷித்த அதே எலியாவின் ஆவி எங்க வீட்டில் இருக்கிறான்னு சொல்லுங்க. அன்றைக்கு ஜெமிமால் வீட்டுக்கு சென்ற அதே எலியாவின் ஆவி இப்போது இந்த வீட்டில் இருக்கிறான்னு சொல்லுங்க. நீ தீர்க்கதரிசி கனப்படுத்தும் போது தேவனை கனப்படுத்துகிறாய். ரைஸ்லா அல்லேலூயா. நான் கண்களை மூடலாமா? ஈயாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகத்தான